கௌதம் சில இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. இந்திரா வந்து வீட்டுக்கு வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கௌதம் வீட்டுக்கு. கௌதமும் வந்து வீட்டுக்கு வரலான்னு தான் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து டிவியில் என்னென்னமோ வரதுனால ஒத்துமொத்த குடும்பமும் பாட்டமாக இருக்காங்க. நான் எதுக்கு வெளியே போகணும்? நான் எந்த தப்பும் பண்ணல. எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னேனே. ராகினி வந்து பாட்டமாயிட்டாங்க. அச்சச்சு இவனை அடித்து துரத்துனா தானே இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போகும். இல்லாடி போகாதேங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கேவலமாக வந்து வச்சுட்டு இருக்காங்க. அக்கா எனக்கு என்னமோ பயமாக இருக்குக்கா. இவன் இந்திரா இல்லை, இந்திரா வந்து சரியில்லை, அதனால தான் இப்படி பண்ணுறான்னு நினைக்கிறேன்னு சொன்னோன்னே உச்சக்கட்ட கோவம் அடைஞ்சிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் இவ்வளோ கேவலமாக பேசுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, கௌதம் தம்பி நாங்கள் உங்களை நம்புகிறோன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இந்திராவோட அம்மா சந்திராலேருந்து எல்லாரும் வந்து பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க. நீ இங்கேருந்து போய் தான் ஆகணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்கு என்ன பொண்ணு எது பொண்ணு ஒன்றும் புரியல. ராகினி பேச்சை கேட்டுட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து அது மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. சரி நீ போய் தான் ஆகணுன்னொன்னே, சரிம்மா நான் போகிறேன், ஆனால் எனக்கு பயமாக தான் இருக்குது, சென்னையில் இருக்கிற வீட்டில் வந்து தங்கிக்க, அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப கௌதம் வந்து பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைன்னொன்னே, கௌதம் இப்படியெல்லாம் கேட்பேன்னு நினச்சி கூட பார்க்கலையாடா, நீ எவ்வளோ பொறுப்பான பையன், ஆனால் பசிக்குதுன்னு ஒரு வார்த்தை வந்து கேட்டுட்டியாடா, சாப்பாடு கூடயாடா சாப்பிடாம இருந்தேன்னு சொல்லி தட்டில் வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்கப்ப கதிருக்கு வந்துச்சு பாருங்க வயிற்றுச்சல். தட்டை வந்து பிடிங்கிட்டாங்க. ஒரு வேளை திங்கலைன்னா என்ன ஆகுறது? உன்னால் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம கம்பெனிக்கும் மிகப்பெரிய அவமானம் வர மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போதே இங்கேருந்து மரியாதையாக ஓடிடுறா, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, டேய் என்ன அனுப்பிச்சிக்கிட்டு இருக்க? எனக்கு கோவம் வராதுன்னு நினைக்கிறியா? உன்னால் எவ்வளோ பெரிய அவமானத்தை வந்து சந்திச்சிட்டு இருக்கு நம்ம குடும்பம். அப்படி இருக்க சூழ்நிலை நீ இது மாதிரிலாம் பேசுறதுக்கு உனக்கு யாரா தகுதி கொடுத்ததுன்னு கண்ணா அப்படின்னான்னு வந்து நம்ம கதிர் வந்து திட்டுறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியா என்ன சொல்கிறேனே தெரியாமல் வந்து ரொம்ப சோகமாக வந்து போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் வந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்பன்னு பார்த்து இது எல்லாம் தாங்க முடியாமல் ராமச்சந்திரனும் ஜெயாவும் கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உன் இஷ்டப்போக்கில் எதாவது நினைக்கிறியோ? ஒரு வாய் சாப்பிட்லான் இருக்கான், அவனை பிடிச்சி வந்து சத்தம் போட்டு அனுப்பிச்சி வச்சுட்ட. என்ன நினச்சிட்டு இருக்க? அம்மா உங்களுக்கு ஒன்றும் புரியாதுமா, என்ன நடக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். அந்த கம்பெனியை என்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்க. இப்போ அந்த கம்பெனிக்கு வந்து அவப்பேருனா நம்ம ஷேர்லேருந்து எல்லா வேலையும் குறைஞ்சிரும். இதெல்லாம் உனக்கு தெரியுமாமா அப்படின்னு சொல்லும்போது, எடா ஷேரு அவன் மேலே வந்து மிகப்பெரிய வந்து பழியை போட்டிருக்காங்க, அதை எப்படி துடைக்கணும்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். இப்போன்னு பார்த்து கண்டதும் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு கௌதம் தான் முக்கியம். ஆமாம் நீங்கள் எல்லாமே வந்து உங்கள் மூத்த பிள்ளைக்கு வந்து எதுவும் செய்ய மாட்டீங்க, அடுத்த பிள்ளைக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க, கடைசி பிள்ளைக்கு மட்டும் நல்லாவே செய்வீங்கள அப்படின்னு சொல்லிட்டு போங்க, உங்கள் மூஞ்சியில் முடிக்கவே நான் தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வராங்க. அப்பன்னு பார்த்து ரோஷினி வந்து கால் பண்ணுறாங்க. என்னடா ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறியா? ரோஷினி ரொம்பவே ப்ரெசன்ட் சர்ப்ரைஸாக இருக்குது, நீ எப்படி என் நம்பர்லாம் கண்டுபிடிச்ச? நீ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கியே. ஆமாண்டா நான் இல்லாதனால தானே நீ மன நிம்மதி இல்லாமல் இருக்க, அதனால தான் திருப்பியும் நான் வந்துட்டேன். உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல. இன்னும் ஒரு அரை மணி நேரம் டைம் தரேன், இந்த அரை மணி நேரம் டயத்துக்குள்ளே நீ வந்துடு. வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைலாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலை நான் வந்து கண்டிப்பாக உன்னெல்லாம் பார்க்க வாய்ப்பே இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது நான் புரிஞ்சுக்கணுமா இல்லை நீ புரிஞ்சுக்கணுமா? மரியாதையாக அந்த இடத்துக்கு வந்துடு, எப்போதும் சந்திக்கிற இடத்துல. இல்லைன்னு வச்சுக்கேன் நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கதிர் வந்து எதுவும் சொல்லாமல் வந்து ரோஷினியை பார்க்கறதுக்காக வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் இந்திரா வந்து வந்துகிட்டு இருக்க ஆட்டோ வந்து இந்த சைட்லாம் போக முடியாதுன்னு ஆட்டோ டிரைவர் வந்து தடுக்கிறாங்க. போலீஸ் அதிகாரிங்களாம். அப்போன்னு பார்த்து சரிங்க நீங்கள் போங்க, நான் இங்கேருந்து போனால் 10 நிமிஷத்தில் நடந்து போயிடுவேன், ஆட்டோவை சுற்றி போனால் 25 நிமிஷம் ஆகும், அந்த அளவுக்கு எனக்கு நேரம்லாம் கிடையாது, ஆட்டோ டிரைவருக்கு பணத்தை கொடுத்துட்டு அப்படியே வந்து நடந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. என் புருஷன் எங்கே இருக்காங்க சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டி நீ எல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருந்தா கௌதம் ஏன் இப்படியெல்லாம் செய்ய போகிறாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து செமையாக கடுப்பாயிட்டாங்க. எங்கள் 2 பேருக்குள்ள தனிப்பட்ட விஷயத்தில் நீ மூக்க நுழைக்க நீ யார் முதல்ல? அவன் என்னோட புருஷன். ஆமாம் ஆமாம் அப்படியே புருஷன் மேலே அப்படியே ரொம்ப அன்பு பாசம்லாம் வந்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, அவனும் மனுஷன் தானே அப்படின்னு ராகினி வந்து ரொம்ப வந்து அளவுக்கு மீறி வந்து பேசுகிறாங்கன்னே சொல்லலாம். அந்த சீனில் ஒன்றை வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன ராகினி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னொரு வாட்டி இதை பற்றி பேசணும்னு வச்சுக்கேன் கண்ணம் பழுத்தணுங்கிற மாதிரி ஜெயா வந்து ராகினி வந்து எச்சரிக்கிறாங்க. என் புருஷனை எப்படி காப்பாற்றுன்னு தெரியும், தயவு செஞ்சு யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, டிவியில் வரதெல்லாம் டோட்டலாக வந்து தப்பான தகவல், அதனால் யாரும் நம்ப தேவையில்ல. நான் நம்புகிறேன் என்னோட கௌதமை, யாரும் அவன் மேலே வீண் பழி போட்டிருக்காங்க. கதிர் மாமா தான் காலையில் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போக சொன்னாங்க நம்ம கௌதமை, எனக்கு கதிர் மாமா மேலேயே சந்தேகம் இருக்குங்கிற மாதிரி பிச்சு உதறாங்க நம்ம இந்திரா. ஐயோ நம்ம மேலேயே பழி போட்டுறாலாம், என்ன பண்ணுறதுன்னு தான் அந்த இடத்துல வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஷினியை பார்க்கும்போது நான் தான் போக சொன்னேன்னு கௌதம் சொல்லிட்டானா, என்ன பண்ணுறது? இந்திரா வேறு புத்திசாலியாச்சே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்கிறப்ப ரோஷினியை பார்க்கறதுக்காக ஹோட்டலுக்கு வந்து வந்திருக்காங்க. என்னடா எப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் கவனிச்ச, நீ இப்போ காவியா வந்து கழட்டி விடுற நிலைமையில தான் இருக்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு இப்போ
அடுத்தது எதுவும் இல்லைன்னு ஆகி போச்சுல்ல. அப்படி இருக்கும்போது நான் உன் வாழ்க்கையில் வரதில்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம 2 பேரும் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு தானடா இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். இப்போ காவியாக்கும் எனக்கும் விவாகரத்து வாங்கணும், குடும்பத்தில் இருக்கிற சுச்சுவேஷன் சரியில்லை, அந்த சுச்சுவேஷன்லாம் சரி பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் கதிர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து நீ என்ன பண்ணியோ இது பண்ணியோ தெரியாது, நான் உன் குடும்பத்துக்குள்ளே வரணும்னா நான் என்ன செய்யணும், முதல்ல இந்திரா வந்து எங்கேயாவது தூரமாக வந்து அனுப்பிச்சி வச்சிடணும். அப்படி அனுப்பிச்சி வச்சா மட்டும்தான் நீ என் வீட்டுக்குள்ளே வர முடியும். அப்படி வந்தால் பிரச்சனை இல்லை. இந்திரா இருக்கிறப்ப என்னால் யாரையுமே சமாளிக்க முடியாது. இந்திரா இல்லைனா கூட பாக்கி இருக்கிற எல்லாரையும் வந்து சமாளிச்சிருவேன். ஆனால் இதுதான் எனக்கு தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்லுங்கள், என் புருஷன் எங்கே இருக்காங்கன்னு. சென்னையில் இருக்க வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சாச்சு. இப்போ என்னடி உன் பிரச்சனை? இது மாதிரி பயந்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தா கௌதம் மேலே தப்பு இருக்குன்னு எல்லாரும் சொல்ல மாட்டாங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸில் வந்து பார்த்தா அங்கே இல்லை, சரி வீட்டில் வந்து பார்த்தாலும் வீட்லேயும் இல்லைனா எப்படி? கௌதமோட ஃபோன் வந்து ரீச்சே ஆக மாட்டேது. இதெல்லாம் நான் வச்சு பார்த்தா கூட்டி கழிச்சு பார்த்தா அவங்களே கௌதம் தான் அது மாதிரி நடந்திருக்குன்னு நினச்சிக்க மாட்டாங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம இந்திரா வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். என்னடி இவ இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஜெயா வந்து பட்டமாயிட்டாங்க. ராகினி, நீ என்ன சொன்ன? இங்கே கௌதம் இருந்தால் தான் பிரச்சனைன்னு சொன்னேன், ஆனால் இந்திராவை சொல்கிறதெல்லாம் பார்த்தா கௌதம் இங்கே இல்லைன்னா தான் பிரச்சனை. ஆமாத்த, இப்போ ஒருத்தவங்க மேலே சந்தேகம் இருக்குன்னா அது தப்பு இருக்கோ சரி இருக்கோன்னு ஃபீல்டில் நின்று அதை கிளாரிஃபை பண்ணுவீங்களா, இல்லை ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு போய் சின்ன பிரச்சனையை வந்து பூதாகரமாக பெருசாக்குவீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆமாம் இந்திரா, நீ சொல்கிறது தான் கரெக்டு. ராகினி, என் பையனை சிக்க வைக்கணும்னு இது மாதிரி திட்டம் போட்டுட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் இல்லை. ஓ, இது எல்லாம் இந்த மேடமோட யோசனை தானா? அப்பனா எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். ராமச்சந்திரன் வந்துடுறாங்க. பாத்தியா இந்திரா, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயம் வந்து கௌதம்லாம் அப்படிப்பட்டவரெலாம் இல்லை. நம்ம பார்த்துக்கலாம் மாமா. என்ன மாமா, நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலி, எவ்வளோ பேரை வந்து பார்த்துருக்கீங்க. அட்வொகேட்னு போலீஸ்னு எவ்வளோப்பட்ட பேரை நீங்கள் ஃப்ரெண்டாக வச்சுட்டு இருக்கப்ப உங்களுக்கு சட்டம்லாம் தெரியாமலாம் இருக்காது. எல்லாமே தெரியும் போது கௌதம் எப்படி அனுப்பிச்சி வச்சிங்க? என்னால் யோசிக்கக்கூடிய மனநிலைமையில நான் இல்லைம்மா. எல்லாரும் வந்து கௌதம் இங்கே இருந்தால் பிரச்சனைன்னு சொன்னோன்னே என் மைண்டில் எதையும் யோசிக்க முடியாமல் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து யோசிக்கிற மாதிரி